தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிலம் தர மாநில அரசு தாமதிப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் நிலுவையில் உள்ள ரயில்வே திட்டங்களை செயல்படுத்துவதில் நிலம் கையகப்படுத்துவது பெரும் சவாலாக மாறியுள்ளது. 2026-27 மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் மாநில அரசு நிலம் வழங்க தாமதிப்பதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தேவைப்படும் 4,326 ஹெக்டேர் நிலத்தில் இதுவரை 1,052 ஹெக்டேர், அதாவது மொத்த தேவையில் 24 விழுக்காடு மட்டுமே கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மன்னார்குடி பட்டுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை ஆகிய புதிய திட்டங்களுக்கு 1 இன்ச் நிலம் கூட வழங்கப்படவில்லை என அவர் சாடினார். இக்குற்றச்சாட்டை கடந்த ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களிலும் அவர் நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டிலும் நிலம் கையகப்படுத்துதலில் தமிழக அரசு சுணக்கம் காண்பிப்பதாக அமைச்சர் வைஷ்ணவ் கூறியிருந்தார். இந்நிலையில் 944 ஹெக்டேர் நிலத்தை கையகப்படுத்த தேவையான நிதியை ரயில்வே வாரியம் இன்னும் ஒதுக்கவில்லை என கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக அரசு தெரிவித்திருந்தது. திருவண்ணாமலை திண்டிவனம், மதுரை தூத்துக்குடி 2ஆம் கட்டம் ஆகிய திட்டங்களுக்கு நிதி நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் விளக்கியுள்ளார். மேலும் சில திட்டங்களை ரயில்வே வாரியமே குறைந்த முன்னுரிமை என முடக்கி வைத்திருப்பதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை தூத்துக்குடி மற்றும் திண்டிவனம் நகரி ஆகிய திட்டங்களுக்கு 100% நிலம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் தவறாக உள்ளதாக தமிழக அரசு கூறுகிறது. இரு அரசாங்கங்களும் மாறி மாறி பழி போட்டுக் கொள்வதால் பல தசாப்தங்களாக ரயில் இணைப்புக்காக காத்திருக்கும் மக்களே பாதிக்கப்படுகின்றனர். அதிகார போட்டியை தவிர்த்து இரு அரசு பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு.